கப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவின் நிழலில் தம் சால்வை ஒன்றை தலையணையாக வைத்து சாய்ந்து கொண்டிருந்த போது அவர்களிடம், இஸ்லாத்தின் எதிரிகள் எங்களுக்கு இழைக்கும் கொடுமைகளை நாங்கள் முறையிட்டபடி எங்களுக்காக இறைவனிடம் நீங்கள் உதவி கோர மாட்டீர்களா, எங்களுக்காக பிரார்த்திக்க மாட்டீர்களா என்று கேட்டோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு முன் இருந்தவர்களிடையே ஓரிரை கொள்கையை ஏற்ற இறை தூதரை நம்பிய ஒருவர் பிடிக்கப்பட்டு அவருக்காக மண்ணில் குழி தோண்டப்பட்டு அதில் அவர் நிறுத்தப்படுவார். பின்னர் ரம்பம் கொண்டு வரப்பட்டு அவரின் தலையில் வைக்கப்பட்டு அது 2 பாதியாக பிளக்கப்படும். பழுக்க காய்ச்சிய இரும்பு சீப்பினால் அவர் மேனி கோதப்பட அது அவரின் தசையையும் எலும்பையும் கடந்து சென்றுவிடும். ஆயினும் அந்த கொடுமையானது அவரை அவர் ஏற்றுக்கொண்ட அவரின் மார்க்கத்திலிருந்து பிறழச் செய்யவில்லை. அல்லாஹ்வின் மீதானையாக இந்த இஸ்லாத்தின் விவகாரம் முழுமைப்படுத்தப்படுவது உறுதி. எந்த அளவிற்கென்றால், வாகனத்தில் பயணம் செய்யும் ஒருவர் யமனிலுள்ள சன்னாவிலிருந்து ஹத்ரமௌத் வரை பயணம் செல்வார். வழியில் அல்லாஹுவை தவிர வேறெவருக்கும் அவர் அஞ்ச மாட்டார். ஆயினும் தோழர்களே, நீங்கள்தான் கொடுமை தாழாமல் பொறுமை குன்றி அவசரப்படுகின்றீர்கள் என்றார்கள். சஹீஹுல் புகாரி 6843.